சின்ன படங்களை வந்து வாங்க மாட்டோம். போட்டிக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா, நீங்களும் வாங்க நாங்களும் வர்றோம். நீங்க 500 தியேட்டர் வாங்கினா எனக்கு 100 தியேட்டர் கொடுங்க. அப்பதான் யார் ஜெயிக்கிறாங்கன்னு தெரியும், யார் பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு தெரியும். எங்களுக்கு களத்திலேயே வந்து ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குது, நீங்க எல்லாம் முன்னாடி ஓடுறீங்க, நான் வந்து என்னை காலை கட்டி விட்டா நான் எப்படி சார் ஓடுறது? நான் எப்படி ஓடுறது? தவழ்ந்து தவழ்ந்து வந்திருக்கேன் சார் இந்த இடத்துக்கு தவழ்ந்து தவழ்ந்து வந்திருக்கிறேன் நானு. ரொம்ப ரொம்ப போராடி இங்க வந்து இது போதும் சார், இங்க வந்து நிப்பாட்டிட்டு இருக்கிறது உங்க கையில தான் இருக்குது. தவழ்ந்து 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 இந்த இடத்துல வந்து நிக்கிறேன் நான். அவ்வளவு வழிகள் சார் எனக்கு. எங்க போனாலும் படத்தை வாங்க மாட்டேன். எங்க ஏன் படத்தை பார்க்காம எப்படி சார் நீங்க வாங்க முடியும்னு சொல்ல முடியும்? படத்தை நீங்க வந்து பார்க்கவே இல்லை, படத்தை பார்த்துட்டு நீங்க கூட சொல்லுங்க சரியில்லை, ஏதோ தப்பா இருக்கு நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன். ப்ரொடக்ஷன் எல்லாம் முடிச்சிட்டோம், இங்க வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு இன்கம் பார்க்கலாம் அப்படின்னா, மற்ற பெரிய படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேட்டலைட் ரைட்ஸ், எஃப்எம்எஸ் ரைட்ஸ் முன்னாடியே வித்துடுறாங்க. அவங்க வந்து இப்ப எந்த படம் தோல்வி அடைஞ்சாலும் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ்ல சொல்றேன், லாஸ் கிடையாது அவங்களுக்கு. நாங்க அப்படி இல்லை, ஒரே வார்த்தை சொல்றாங்க, தியேட்டர்ல படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு வாங்க அப்புறம் நாங்க வாங்கிக்கிறோன்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் எஃப்எம்எஸ் எதுவுமே விற்கல, நாங்க ரிலீஸ் பண்ணிட்டு வாங்க வாங்கிக்கிறோன்றாங்க. இங்க ரிலீஸ் பண்ண போனா தியேட்டர் கிடைக்கலன்றாங்க. ரெட்ஜரி மூவிஸ் போகணும், அப்படி போறோம் அப்படின்னா அங்க வந்து சின்ன படங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க. அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. படம் தரம் இல்லையான்னு எனக்கு சொல்லுங்க. படம் தரம் இல்லைன்னா நீங்க சொல்ற படம் நான் கேட்கிறேன். கலைத்தாய்க்கு என் முதல் வணக்கம். இங்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை துறை இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள், நன்றிகள். ஏன்னா போன டைம் வந்து ஆடியோ லான்ச்சில் நான் எதிர்பார்க்கல. நான் ஒரு சாதாரண ஒரு நடிகன், சாதாரண ஒரு மாணவன். என்னை வந்து இந்த அளவுக்கு வந்து பேசலாம் கொஞ்சம் எமோஷனாக தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. எனக்கு இந்த அளவுக்கு வந்து எனக்கு பப்ளிசிட்டி கொடுத்தது நீங்கள் தான். ஏன்னா எனக்கு பின்னாடி யாருமே பப்ளிசிட்டி கிடையாது எனக்கு. இதே மாதிரி இந்த இதையும் நான் எதிர்பார்க்குறேன். ஒரு நல்ல அளவில் எனக்கு ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கிறோம், ரொம்ப போராடி வந்திருக்கிறோம், எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல எங்களோட வாழ்க்கை ஃபுல்லாக உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எனக்கு எந்த என்ட்ரி சீட் கொடுத்தாதான் நான் திரையுலக வாழ்க்கையிலேயே நான் பயணம் பண்ண முடியும். வேறு யாரும் இல்லை எனக்கு. முக்கியமாக நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்லலை. நான் நிகில் முருகன் சாருக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு பப்ளிசிட்டி நேற்று நியூஸ் 7 சேனலில் போட்டது நான் எதிர்பார்க்கல. நான் எனக்கு ஒரு சாதாரணமானவனுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் வந்து மீடியா எனக்கு சப்போர்ட் பண்ணுன்றது மிகப்பெரிய மிகப்பெரிய பலமாக இருக்குது எனக்கு. ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் 18ஆம் தேதி படம் ரிலீஸ் பிளான் பண்ணிட்டேன். படம் அந்த தேட்டர் கிடைக்கல. அதுக்கடுத்து மே 23 அப்பயும் தேட்டர் கிடைக்கல. சரி, ஓகே, என் திரையுலக ஆசான் உலகநாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசன் அவர்கள் படத்தோட நம்ம படமும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தக்லைஃபோட நான் வந்து வரணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி 6 டேட்டும் போட்டேன். நான் அப்பயும் தேட்டர் கிடைக்கல. எனக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா இடத்துலையும் வந்திருக்கிறேன், தேட்டர் கிடைக்கல. நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு 6ஆம் தேதி நான் ரிலீஸ்க்கு எல்லாமே பிளான் பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். எப்படி எங்க போனாலும் தேட்டர் பிளாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது ஏன்? அப்ப எப்படி நாங்க ரிலீஸ் பண்றது? அவங்க படமும் வரட்டும், நான் வேணான்னு சொல்லல. என் தலைவன் படம், உலகநாயகன் கமலஹாசன் படம் வரும்போது என் படம் ஒரு நாள் ரசிகன், 36 வருஷமா தீவிர ரசிகன். சின்ன வயசுல விவரம் தெரிஞ்சதுல இருந்து அவர் மட்டும் கமல் என்ற 3 வார்த்தையை மட்டும் நான் சுவாசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீங்க நம்புவீங்களான்னு தெரியல. நான் 36 வருஷமா சின்ன வெற்றி விழா படம் வந்ததுல இருந்து அவர் போஸ்டர்ல காலையில் முடிச்சுட்டு தான் நான் தூங்குவேன். காலையில் எந்திரிக்கும் போது அவர் முடிச்சுட்டு தான் நான் இது பண்ணுவேன். தூங்கும்போது அவரை பார்த்துட்டு தான் தூங்குவேன். இன்னைக்கு வரைக்கும் நீங்க நம்புவீங்களான்னு தெரியல, அவரை பார்த்துட்டு தான் எந்திரிப்பேன், அவர் போஸ்டரை பார்த்துட்டு தான் எந்திரிப்பேன். அவரோட இதை இன்னைக்கு மொபைலில் நான் பார்த்து எந்திரிக்கும் போது அவர் நான் பார்த்துப்பேன், தூங்கும் போது அவர் பார்ப்பேன். அப்படி நான் நேசிக்கிற என் தலைவன் படம் வரும்போது, நான் ரசிகன் படம் வரும்போது எனக்கு எப்படி இருக்கும்? அதை விட ஒரு ப்ரீ செக்ஸ் வேற என்ன இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு போனா தியேட்டரை வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு எனக்கு புரியல. அவங்க படம் வரட்டும், நான் வேணானே சொல்லலையே. எங்களுக்கு குறிப்பிட்ட தியேட்டரை ஒதுக்கி கொடுங்க, ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? எல்லாரும் என்ன போல பல தயாரிப்பாளர்கள் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு போராடி தேட்டர் கிடைக்கல. ஓகே, இப்போ நம்ம அதாவது ப்ரொடக்ஷன் எல்லாம் முடிச்சிட்டோம், இங்க வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு இன்கம் பார்க்கலாம் அப்படின்னா, மற்ற பெரிய படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேட்டலைட் ரைட்ஸ், எஃப்எம்எஸ் ரைட்ஸ் முன்னாடியே வித்துடுறாங்க. அவங்க வந்து இப்ப எந்த படம் தோல்வி அடைஞ்சாலும் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ்ல சொல்றேன், லாஸ் கிடையாது அவங்களுக்கு. நாங்க அப்படி இல்லை, ஒரே வார்த்தை சொல்றாங்க, தியேட்டர்ல படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு வாங்க அப்புறம் நாங்க வாங்கிக்கிறோன்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் எஃப்எம்எஸ் எதுவுமே விற்கல. நாங்க
ரிலீஸ் பண்ணிட்டு வாங்க வாங்கிக்கிறேன்றாங்க. இங்க ரிலீஸ் பண்ண போனா தியேட்டர் கிடைக்கலன்றாங்க. ரெட் ஜெயின் மூவிஸ் போகணும் அப்படி போறோம் அப்படின்னா அங்க வந்து சின்ன படங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க. அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. படம் தரம் இல்லையான்னு எனக்கு சொல்லுங்க. படம் தரம் இல்லைன்னா நீங்க சொல்ற படம் நான் கேட்கிறேன். இன்னைக்கு ஆபாச காட்சி, நான் படத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது ஒண்ணு நினைச்சேன், ஆபாச காட்சிகள் வரக்கூடாது, கீழ்த்தரமான வசனங்கள் வரக்கூடாது, டபுள் மீனிங் டயலாக் வரக்கூடாது. இதுல ஒண்ணு, ஏன்னா ஒரு அம்மாவும் ஒரு வயசு பையனும் போய் ஒரு படத்தை பார்க்கணும், ஒரு அப்பாவும் ஒரு வயசு பொண்ணு போய் ஒரு படத்தை பார்க்கணும். அவங்க ஒரு விரசம் இல்லாம, ஒரு ஆபாசம் இல்லாம அவங்க ரசிச்சு சிரிக்கணும் அந்த படத்தை. இப்ப எப்படி இருக்குது இந்த படங்கள்? உட்கார பார்க்க முடியுதா? அந்த கோபத்துலதான் எல்லாருமே சொன்னாங்க இந்த மாதிரி கிளாமர் எப்படி நம்ம கதை ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நமக்கு ஏன் அந்த கிளாமர் தேவைப்படுது? நான் கதையோட தேவைப்படுற கிளாமர் வைக்கலாம். இது இப்போ ரொம்ப ஆபாசம், ரொம்ப பார்க்கவே முடியல. இன்னும் திரைப்படம் நான் வந்து எடுத்திருக்கிற இந்த படம் வந்து நான் வந்து பெருமைக்கு சொல்ல தரமான படம். இது பிடிக்குதா உங்களுக்கு பிடிக்கலான்றது உங்களோட சாய்ஸ். ஏன்னா பத்திரிகையாளர் உங்க கையிலையும் தமிழக மக்கள் கையில தான் இதோட இந்த வெற்றியும் உங்க கையில தான் இருக்குது. ஆனா படத்தை சரியா தயாரிக்கணும் என்னோட கையில இருக்கு இல்லையா? நான் சரியான முறையில் நான் தயாரிச்சிருக்கிறேன். நான் இப்படி எல்லாம் நான் பண்ணி எல்லாத்தையுமே நான் கொண்டு வந்து வச்சேன்னா சின்ன படங்களை வந்து வாங்க மாட்டோம். போட்டிக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா, நீங்களும் வாங்க நாங்களும் வர்றோம். நீங்க 500 தியேட்டர் வாங்க, எனக்கு 100 தியேட்டர் கொடுங்க. அப்பதான் யார் ஜெயிக்கிறாங்கன்னு தெரியும், யார் பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு தெரியும். எங்களுக்கு களத்திலேயே வந்து ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குது, நீங்க முன்னாடி ஓடுறீங்க, நான் வந்து என்னை காலை கட்டி விட்டா நான் எப்படி சார் ஓடுறது? நான் எப்படி ஓடுறது? தவழ்ந்து வந்திருக்கேன் சார் இந்த இடத்துக்கு தவழ்ந்து வந்திருக்கிறேன். நானு ரொம்ப போராடி இந்த இடத்துக்கு இங்க வந்து இது போதும் சார், இங்க வந்து நிப்பாட்டு இருக்கிறது உங்க கையில தான் இருக்குது. தவழ்ந்து இந்த இடத்துல வந்து நிக்கிறேன். நான் அவ்வளவு வழிகள் சார். எனக்கு எங்க போனாலும் படத்தை வாங்க மாட்டேன். ஏன் படத்தை பார்க்காம எப்படி சார் நீங்க வாங்க முடியும்னு சொல்ல முடியும்? படத்தை நீங்க வந்து பார்க்கவே இல்லை, படத்தை பார்த்துட்டு நீங்க கூட சொல்லுங்க, சரியில்லை ஏதாவது தப்பா இருக்கு நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன். ஆனா பெரிய எப்படி இருந்தாலும் நீங்க வந்து இன்னைக்கு நான் சொல்ல விரும்பல, நிறைய படங்கள் போய் பார்க்க முடியலன்னு சொல்றாங்களே. இன்னைக்கு என் படம் 6ஆம் தேதி வந்திருந்தேன்னா என்ன என் தலைவரோட எங்க வந்திருக்கும் போது அது எப்படி நான் தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு வர வாரம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. பத்திரிகை நண்பர்களாகி நீங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும், ஆதரவு அளிக்கணும். நான் ரொம்ப வழிகளை தாண்டி வந்திருக்கிறேன். நீங்க மட்டும்தான் எனக்கு எல்லாமுமா நினைக்கிறேன். நான் ஏன்னா எனக்கு வந்து வெளியூர்லயும் இந்த ஒரு படம் செலவு பண்ணி எனக்கு பப்ளிசிட்டி பண்ண எனக்கு இல்லை, சோர்ஸ் இல்லை. அதே மாதிரி இன்னொரு சின்ன ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். எல்லாருமே வந்து இந்த படம் வந்து ஒரு 300 கோடி 400 கோடியில் 500 கோடி தயாரிக்கிறாங்க. தயாரிக்கும் போது நம்ம மக்கள் எல்லாமே என்ன செய்யறாங்கன்னா, இந்த படம் 1000 கோடி அடிக்கணும் அப்படின்ற ஒரு 500-1000 கோடி அடிக்கணும் பயங்கரமான ஆசைப்படுறாங்க. நானும் அதை வரவேற்கிறேன். ஆனா அப்படி நீங்க வந்து ஜெயிச்ச பிறகு அந்த பணத்தை ஒரு தனிநபர்கள் எடுத்துட்டு போறீங்க. என் திரையுலக சார்ந்தவர்களுக்கு, என் மக்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அவ்வளவுதான் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கிறாங்க, அவங்க தானே பார்க்க வைக்கிறாங்க. அவங்க என்ன சார் பண்ணீங்க? ஒரு லாபத்துல குறிப்பிட்ட பெர்சன்ட் கொடுங்க. இன்னும் 500 கோடி செலவு பண்றீங்க, ஒரு 1000 கோடி வருது. இந்த கோடி எழுறது உங்களுக்கு சாதாரணமா இருக்கலாம், எங்களுக்கு மிகப்பெரிய விஷயம். அந்த பணத்தை நீங்க மக்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அனௌன்ஸ் பண்ணுங்க சார். இப்போ வந்து ஒரு படம் தயாரிக்கிறோம், இவ்வளவு தயாரிச்சிருக்கோம், பப்ளிசிட்டி வரைக்கும் மீடியாவை தேடுறீங்களா, பத்திரிகை துறையை தேடுறீங்களா, படம் முடிச்ச பிறகு விட்டுறீங்களா, அடுத்த படத்தை தான் திரும்ப வர்றீங்க. படம் முடிச்ச பிறகு இவ்வளவு மனது செலவு பண்ணிருக்கோம், இவ்வளவு வந்திருக்குது. எனக்கு இந்த சினிமாவை சார்ந்தவர்களும் மக்களும் வந்து அவ்வளவு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க. இந்த கொடுப்போம், அள்ளி கொடுப்போம், 200 கோடி கொடுக்கலாம், என்ன கெட்டு போக போகுது? டக்குனு ஒரு படம் வந்து ஒரு 100 கோடி 200 கோடின்றாங்க. எதுக்கு? மக்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? சினிமா துறைக்கு நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க இதை பண்ணாலே நாடு ஆட்டோமேட்டிக் நல்லா இருக்குங்க. அதான் மிகப்பெரிய வார்த்தைகள் ஏதாவது பேசியிருந்தா நீங்க தப்பா எடுத்துக்கிட்டாதீங்க. எனக்கு மனசுல வழிகளை தான் நான் சொல்றேன். நான் நீங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணி நல்லபடியா கொண்டு வரணும் அந்த படத்தை. நன்றி. சார் இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, நான் போராடிக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நான் எங்க நிறைய ஆமா சார் ஆமா சார் ஆமா கமலஹாசனோட சார். ஆமா சார். படம் எடுக்கும்போது சுதி நாராயணன்ற கேரக்டர் யாரு,
இப்போ சுதி நாராயண் நயன்தாரா அளவுக்கு போஸ்டர்ல வந்து ரங்கராஜ் ஆஷ் சுதி நாராயண் போட்டுறீங்க, ஏன் பிரில்லா போஸ்டர் போடுங்க, அந்த இவங்கள போட்டுறேன். இல்ல சார், அதாவது இல்ல சார், நான் ஸ்டார்டிங்ல வந்து இந்த கேரக்டர் செலக்ட் பண்ணும்போது பெரிய ஆர்டிஸ்டா இருந்தாங்களா? இல்ல, அதான் சார், அந்த செலக்ட் பண்ணும்போது அந்த கேரக்டர் பெக்யூலியரா இருக்க கேரக்டர், அதான் வந்து ட்ரெய்லரோட கட் பண்ணிக்க மாட்டேன். அவங்க சிங்கிள் ஷாட் ஒன்று இருக்குது, பார்த்துருப்பீங்க. சிங்கிள் ஷாட் ஒன்று பார்த்துருப்பீங்க, 12 நிமிஷம் சிங்கிள் ஷாட். அவங்க பண்ண ஹார்ட் ஒர்க் இருக்கீங்களா, சுருதி நாராயண் வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க, பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மர். நான் அவங்கள இந்த சம்பவங்கள் இப்போ நடந்தது எனக்கு தெரியாது. ஸ்டார்டிங்ல வந்து அவங்க நான் ஆடிஷன் வைக்கும்போது அப்படியே ஒரு மீன்காரியா பண்ணா புடவை எடுத்துட்டு வந்து மீன்காரியை நடிச்சு காட்டினாங்க. அவங்க அந்த பெர்ஃபார்ம் பார்த்து அடுத்து கொண்டு வரும்போது சிங்கிள் ஷாட்ல அவங்க பட்ட கஷ்டம் அதை நான் லைவா பார்த்துருக்கிறேன். நான் அந்த வழி இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரு அவப்பெயரோ தப்பா எடுத்துக்கிறாதீங்க சொல்லுது, அந்த அவப்பெயர் மாறணும். அவங்களும் ஒரு பொண்ணு தானே, தப்பு பண்ண மனுஷனே கிடையாதுங்க, தப்பு பண்ண மனுஷனே கிடையாது. ஒரு தவறு நடந்துருச்சுங்க, அதை பொண்ணை வாழ விடுங்க, எல்லாருமே வாழட்டும். நல்ல பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ், அதனால சுருதி நான் போட்டேன். அது நீங்க பாத்துருப்பீங்களா, நீங்க சொல்லுங்க, அது உங்களுக்கு தெரியும். நீங்க யாருக்குமே படம் காட்டல, உங்களுக்கு காட்டியாச்சு, உங்களுக்கு தெரியும் என்ன நான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன், எப்படி பண்ணிருக்கேன். நீங்களே ப்ரமோஷனுக்காக நடிக்காத பல பேர் வந்து படம் நல்லா பேச வராங்க. சரிங்க சார், உங்க படத்துல நீங்க சுருதி நாராயணுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கீங்க. சரி சார், நல்லா நடிச்சிருக்காங்க. சரிங்க சார். அவங்களும் வரல, இந்த ஹீரோயினும் வரல. இல்ல சார், அவங்க ஷூட்ல இருக்காங்க சார். அவங்க ஒன் டைம் வந்து வந்துட்டாங்க, கூப்பிட்டா வந்துட்டாங்க. இந்த நேரத்துல அவங்க ஷூட்ல இருக்காங்க சார், ஊட்டியே ஷூட்ல இருக்காங்க, அதனால வர முடியல சார். இல்லாட்டி எப்ப இருந்தாலும் இல்ல சார், இல்ல சார், இவங்க தான் சார் எனக்கு வந்து பயங்கரமான பெர்ஃபார்ம் கொடுத்தாங்க. எனக்கு நான் எப்படி சொல்றேன், அவங்களுக்கு நான் குறை சொல்ல. சரிங்க சார், போட முடியலன்னு சார் ஒரு இதுக்காக சார் போட்டுருக்கோம் நம்ம. இல்ல சார், விளம்பரம் அப்படி கிடையாது சார். இந்த படத்தை அவங்க பண்ணிருக்காங்க, அதுக்காக நான் என் பேரே போடணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நான். இல்ல சார், அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்கன்றதுக்காக தான் சொல்றேன். அவங்க அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க சார், அவங்க அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஓகே சார், நன்றி சார், நன்றி சார், தேங்க்யூ சார். கொஞ்சம் க்ளோசர். அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த கட்ஸ் படம் பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வந்திருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கு. தம்பி வந்து ரங்கராஜ் அவர் தான் வந்து தயாரிப்பு, இயக்கம், ஹீரோவும் அவர் தான் நடிச்சிருக்காரு. புதுமுகம் நடித்த மாதிரி இல்லை, ரொம்ப நல்லா பழக்கப்பட்ட ஒருத்தர் நடித்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அவருடைய நடிப்பு, அந்த ஃபைட்டிங் சீன்ஸ் அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் முன்ன பின்ன அந்த ஃப்ளாஷ்பேக்ஸ் அப்படி இப்படி போகிறதுனால கொஞ்சம் ஏதாவது கன்ஃபியூஷன் ஆச்சா என்னன்னு தெரியல. ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்கறதுக்கு ரசிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் இன்னொரு விஷயம் நான் தம்பிக்கிட்ட அப்போவே சொன்னேன், நான் டி ராஜேந்தர் சார் மாதிரி. டி ராஜேந்தர் சார் எந்த லேடிஸையும் தொடவே மாட்டார், தள்ளி நின்று தான் பேசுவார். என்ன எப்படிப்பட்ட சீனாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி தம்பி வந்து ரொம்ப கண்ணியமாக எந்த லேடி ஆர்டிஸ்ட் கிட்டயும் வந்து அந்த அளவுக்கு வைஃப் கேரக்டரா இருந்தா கூட வந்து அந்த அளவுக்கு இல்லாம ரொம்ப நல்லா கண்ணியமான முறையில ரொம்ப அழகா நடிச்சிருந்தாரு. இதில் நடிச்ச அத்தனை கலைஞர்களுமே வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. முக்கியமான விஷயம் வந்து அவங்கவுங்களே வந்து டப்பிங் பேசுனது வந்து பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா மலையாளம் பேசுறவங்களா இருக்கட்டும், அந்த ஹிந்தி அந்த கடைசியா ஒருத்தர் வில்லன் வராரு, அவரு கூட ஒரு ஹிந்தின்னு நினைக்கிறேன் அவரு இல்லையா, அவரும் வந்து அந்த அந்த பாஷையில, ஏன்னா அந்த கேரக்டர் இல்லைன்னா நம்ம எப்பவுமே வந்து வில்லன்னா உண்மையிலேயே ஒரு பேஸ் வாய்ஸ்ல ஒரு வில்லனை ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட போட்டுருவாங்க. பட் அதெல்லாம் இல்லாம அந்தந்த நேச்சுரலான அவங்கவுங்க வாய்ஸ் போட்டது ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. மற்றபடி இந்த படம் வந்து 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இதெல்லாம் நீங்க எல்லாம் சேர்ந்து தான் வந்து எப்பவுமே நீங்க வந்து ஆதரவு கொடுப்பீங்க. எப்படி வந்து வர்றவங்களை எல்லாம் வாழ வைக்கும் சென்னை மாதிரி நிச்சயமா வந்து புதுமுகங்களுக்கு நிறைய வரவேற்பு நீங்க எல்லாம் தான் கொடுப்பீங்க. ஏன்னா உங்க கையில தான் இருக்கு எல்லாமே, ஒருத்தரை வந்து உயர்த்துறதும் கீழே போடுறதும். அதனால இந்த தம்பியை வந்து நல்லா எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு அவருக்கு வந்து ஒரு ஃபியூச்சரை கொடுக்கணும்னு உங்க எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன். நீங்க அத்தனை பேரும் இங்க வந்து இதை பார்த்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நிச்சயம் உங்களோட ஆதரவு இந்த மாதிரி கலைஞர்களுக்கு நிச்சயமா இருக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு. இதுல இன்னும் தெரிஞ்ச முகங்கள் பாத்தீங்கன்னா டெல்லி கணேஷ் சார் நடிச்சிருந்தாரு, அப்புறம் தீனா சார் நடிச்சிருந்தாங்க, மற்ற எல்லாருமே வந்து பிர்லா போஸ் நடிச்சிருந்தாரு.
மற்ற எல்லாமே வந்து கொஞ்சம் புதுமுகங்கள் தான். பட் இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு உண்டான கதாபாத்திரத்தை அவங்கவுங்க அழகாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நேர்த்தியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. இதில் நான் தம்பிக்கு அம்மாவாக நடிச்சிருக்கேன். ஸோ எனக்கு வந்து நான் நடித்தது வரைக்கும் எனக்கு ரொம்ப மன திருப்தியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மற்றபடி நீங்கள் எல்லாம் சேர்ந்து இதை வந்து முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணும்னு உங்கள் எல்லாரையும் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். நன்றி. அண்ணே கொஞ்சம் சைலன்ஸ் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வந்து பில்லா போஸ். தெரிஞ்சிருக்கும், நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். கட்ஸ் ரிட்டன் டைரக்ட் பை ரங்கராஜன். உண்மையாவே இந்த நிலைமையில எங்களுடைய டைரக்டர் அண்ட் இயக்குனர் அண்ட் ப்ரொடியூசரை பார்க்கறதுல உண்மையாவே ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப நல்ல மனிதர். கிட்டத்தட்ட படம் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷப்பட்ட. உண்மையாவே அவருடைய முதல் முயற்சியிலே வந்து இந்த அளவு ஒரு படத்தை வந்து எழுதி இயக்கி ப்ரொடியூஸ் பண்ணி நடிச்சு இந்த ஒரு இடம் வந்திருக்கிறதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் அமீர் சார் படம் ராம்லேருந்து நான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். நானும் ஒரு 15 இயர்ஸ் கழிச்சு படம் பண்ணலான்னு ட்ரை பண்ணி, ஏன்னா அதனுடைய பேர்டன் அதனுடைய சுமை வந்து ரொம்ப பெருசுன்னு நான் பேக் ஆயிட்டேன். பட் என் இடத்துல ரங்கராஜன் சார் வச்சு பார்க்கும்போது உண்மையாவே அவர் வந்து வின் பண்ணிட்டாரு. வாழ்த்துக்கள் சார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதுல ஸ்ருதி நாராயணன் அண்டு ரங்கராஜன் சாரோட காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவங்க ஸ்ருதி நாராயணோட பர்ஃபார்ம் ரொம்ப நல்லா இருந்தது சார். டப்பிங் அவங்க தான் பண்ணாங்களா? ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாம் அந்த ஆர்டிஸ்ட் தான் நினைக்கிறேன். அப்புறம் நான்சி அண்டு இன்னொரு போலீஸ் கேரக்டர், அந்த காம்பினேஷனும் ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருக்கு. அப்புறம் அந்த குழந்தை ஷீலா மேமோட பர்ஃபார்மன்ஸ், நானும் அதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அப்புறம் ரொம்ப வருஷமா எனக்கு ஒரு குறை இருந்தது. டெல்லி கணேஷ் சார் கூட நான் வந்து ஒர்க் பண்ணதே இல்லை. அதில் வந்து எனக்கு இந்த படத்தில் அந்த வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு என்னுடைய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் சார். உண்மையாவே 2 பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அது தாய் இறந்து அந்த மகன் உட்காந்து இது உண்மையாவே ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அப்புறம் யூடியூப்ல கிட்டத்தட்ட 1 மாசமாவே ட்ரெண்டிங்கா இருந்தது ஒரு சாங்கு. வேற லெவல்ல இருந்தது, ரொம்ப ரிலாக்ஸா இருந்தது. அப்புறம் லாஸ்ட்ல சாங் இருந்தது, கொஞ்சம் முன்னாடி டைட்டில் இருந்திருந்தா அது வேற மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல சாங்கு. அது வந்து கிளைமேக்ஸ் டைம்ல வந்து வச்சிருக்காங்க. உண்மையாவே கேமரா ஒர்க் வந்து வேற லெவல்ல இருந்தது. என்ட்ரி ரங்கராஜன் சாரோட அந்த ஒரு ஸ்டாமினா பாத்தீங்கன்னா வேற லெவல். நிறைய கெட்டப்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு ஆர்டிஸ்டா நான் பாக்குறேன். உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பத்திரிகை மீடியா பீப்புள்ஸ் ஆதரவு கொடுத்து அவருடைய முயற்சியை வந்து பலனாக்கும்னு கேட்டுக்கிறேன். ஆண்டவனுடைய அருள் அவர்கிட்ட என்னைக்கும் இருக்குன்னு சொல்லி இறைவனை வந்து வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கயல். நான் சினிமா துறையில் மேக்கப் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த படத்துக்கு மேக்கப் நான் தான் பண்ணியிருக்கேன். இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும்னு சார் சொல்லும்போது நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எனக்கு தயக்கமாக இருந்தது. ஏன்னா படத்தில் கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேரக்டர் இது வந்து. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப கொஞ்சம் பயமாகவும் தயக்கமாகவும் இருந்துச்சு. அப்புறம் சார் வந்து எனக்கு நல்லா ஒரு உன்னால் முடியும்னு சொல்லி இதில் நடிக்க வச்சு எனக்கு எப்படி பார்க்கணும், எப்படி உட்காரணும், என்னோடய பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாமே எனக்கு வந்து ப்ராப்பராக எனக்கு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அவர் சொன்ன மாதிரி நடிச்சிருக்கேன். அவர் எதிர்பார்த்துருக்கணும் அந்த எனக்கு தெரியல. நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேம், சார் கூட எல்லாருக்குமே நான் தான் மேக்கப் பண்ணுவேன். ரொம்ப ஸ்வீட் எல்லாருமே. படம் ஓவரால் வந்து எனக்கு ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டைரக்டர் சார் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இங்கே வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ்.